இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இந்த நாட்களிலே பலவிதமான கூக்குரல் நம்மை சுற்றிலும் கேட்கப்படுகிறது அல்லவா? நிறைய நேரம் டிவி நியூஸில், சமூக ஊடகங்களில், நியூஸ் பேப்பரில் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனிதர்களின் கூக்குரல் எப்போதும் தேவ சமூகத்தை எட்டுகிறது என்பதை மறக்கக்கூடாது. காயின் ஆபேலை கொலை செய்தான். ஆபேலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதான். பாருங்க, இங்க சோதோம் கொமோராவின் பாவம் பெரிதாக இருந்ததுனால அந்த மக்களின் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டியது. ஆண்டவர் அதை அழிக்க சித்தமானார். மட்டுமல்ல, தேவதூதர்களை அனுப்பி அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்து போட்டார். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தை ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பாருங்க. நம்ம கேட்குற செய்திகள் இல்லை, எத்தனை கூக்குரல்கள், அநீதிகள், அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள் இல்லை, இப்படிப்பட்ட கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டுகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவர் இவர்களை அழிக்காதபடி பாவத்திலே அழியும் மக்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த கூக்குரல் நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். பாருங்க, ஏழைகள் கூப்பிடும்போது செவியை அடைத்து கொள்ளக்கூடாதான். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நம்ம உதவி செய்யலாம். இல்லைன்னா இப்படிப்பட்ட கூக்குரல் நம்மை சுற்றி கேட்கும்போது அதை காணாத மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். சோதோம் கொமோராவின் அழிவை தேவன் ஆபிரகாமுக்கு முதல்ல சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் அப்படியே போயிடல, தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபித்தார். அருமையானவர்களே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் ஏங்கி நிற்கிறார். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம கேட்குற செய்திகள் ஒரு நியூஸாக அப்படி போயிடக்கூடாது. அந்த நியூஸ் நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். அப்போது நம்முடைய கூக்குரலை கேட்டு தேவன் நம்முடைய தேசத்தை ரட்சிப்பார், நம்மை சுற்றியுள்ள மக்களை ரட்சிப்பார், ஏழைகளை தேவன் காப்பாற்றுவார், உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களை சுற்றி எங்கள் தேசத்தில் எத்தனை கூக்குரல்கள் அப்பா! ஆண்டவரே, இந்த கூக்குரல்களை கண்டும் காணாமல் நாங்கள் போய்விடாதபடி சுவாமி, தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. அதே நேரம் நான் என் குடும்பம், என் வேலை என்று சொல்லி எங்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லாதபடி சாமி, கூக்குரலோடு கண்ணீரோடு இருக்கிற ஏழை மக்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மையை எனக்கும் எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணுமே